students, welcome to our YouTube channel. RRB NTPC Graduate Level 2025க்கான notification வந்திருக்கு. இந்த எக்ஸாம்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் சிலபஸ், இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான பெஸ்ட் புக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கும்போது உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ்ல எக்ஸாம்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து CPT 1, நெக்ஸ்ட் CPT 2, நெக்ஸ்ட் வந்து CPAT ஆர் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். நெக்ஸ்ட் CPT 1 எக்ஸாம்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 40 கொஷின்ஸ் வரும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க், ஸோ 40 மார்க்ஸ். நீங்க ஒரு கொஷின் அட்டன் பண்றீங்க, அந்த கொஷின் வந்து கரெக்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு 1 மார்க் வரும். சப்போஸ் அந்த கொஷின் வந்து தப்பு அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 வந்து நெகட்டிவ். நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து 30 கொஷின்ஸ் வரும். பர் கொஷினுக்கு 1 மார்க், ஸோ 30 மார்க்ஸ். ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 நெகட்டிவ். நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து 30 கொஷின்ஸ் வரும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க், 30 மார்க், நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 மார்க் நெகட்டிவ். ஸோ டோட்டலா உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்கும். டைம் டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் மேக்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் ரீசனிங் கொஷின், நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ் கொஷின், நெக்ஸ்ட் ரீசனிங் கொஷின், இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து சஃபில் ஆகி இருக்கும். இல்லை அப்படின்னா ஓகேங்களா, உங்களுக்கு தனியாக செக்ஷன் வைஸ் கொடுத்தும் இருக்கும். இப்போ 2024ல் நடந்ததில் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே வந்து ஷஃபில் ஆகி தான் இருந்தது. அதே அண்டர் கிராஜுவேட் லெவலில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் தனியாக, ரீசனிங் தனியாக, அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ் தனித்தனியாக செக்ஷன்ஸ் வைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த CPT 1 வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான். குவாலிஃபையிங் நேச்சர் அப்படின்னா நீங்க CPT 1ல வாங்கக்கூடிய மார்க் வந்து நெக்ஸ்ட் CPT 2 போறதுக்கு மட்டும்தான் இந்த மார்க் எடுத்துப்பாங்க. அதுக்கு தான் குவாலிஃபையிங்கே தவிர இது வந்து மெரிட் லிஸ்ட்க்கு கால்குலேட் பண்றதுக்கு இது CPT 1 மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு CPT எக்ஸாம் முடிஞ்சதும் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அதில் CPT 1க்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கட் ஆஃப் ஸ்கோர் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து CPT 2 எழுதுவீங்க. CPT 2 எக்ஸாம்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 50 கொஷின்ஸ் வரும். பர் கொஷினுக்கு 1 மார்க், 50 மார்க்ஸ். ஸோ இதுலேயுமே நெகட்டிவ் மார்க் இருக்கு. 1/3 வந்து நெகட்டிவ். நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து 35 கொஷின்ஸ் வரும். பர் கொஷினுக்கு 1 மார்க், ஸோ 35 மார்க், 1/3 நெகட்டிவ். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து 35 கொஷின்ஸ் வரும். பர் கொஷினுக்கு 1 மார்க், 35 மார்க்ஸ், ஸோ 1/3 வந்து நெகட்டிவ் இதுலேயுமே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து CPT 2ல பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் மேக்ஸிமம் கொஷின் பார்த்தீங்கன்னா 120 கொஷின்ஸ் இருக்கும். 120 மார்க்ஸ்க்கு. டைம் டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸ். CPT 2மே உங்களுக்கு வந்து சஃபில் இருக்கலாம், செக்ஷன் வைஸ் கொடுத்தும் இருக்கலாம். இப்போ 2024ஓட CPT 2ல வந்து கொஷின்ஸ் எல்லாமே சஃபில் ஆகி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சஃபில் ஆகி இருக்கிற மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த CPT 2ல நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கு மெரிட் லிஸ்ட் கால்குலேட் பண்ண இந்த மார்க் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் ஆர் டிராஃபிக் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து CPAT டெஸ்ட் இருக்கும். இதில் மினிமம் T ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 42 மார்க்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 2 போஸ்ட்டுக்கான மெரிட் லிஸ்ட் கால்குலேட் பண்ணும் போது நீங்கள் CPT 2ல வாங்கின மார்க்கை வந்து 70%க்கும் அண்ட் தென் CPATல வாங்கின மார்க்கை வந்து 30%க்கும் கன்வெர்ட் பண்ணி இதுக்கு வரக்கூடிய டோட்டல் வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட், அதாவது சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். இந்த டைப்பிங் டெஸ்ட் வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான். நீங்கள் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் RRB NTPC 2025 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாம். நமக்கு RRB NTPC 2024 கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 5th ஜூன் 2025 இருந்து 24th ஜூன் 2025 வரைக்கும் நடந்துச்சு. இந்த எக்ஸாமில் மொத்தம் 47 ஷிஃப்ட், அதாவது நமக்கு 47 கொஷின் பேப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 47 கொஷின் பேப்பரில் பர் கொஷின் பேப்பருக்கு 30 கொஷின்ஸ் அப்படிங்கும்போது 1410 கொஷின்ஸ் அவைலபிளாக
அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் மேத்ஸ்க்குமே உங்களுக்கு 1410 கொஸ்டின்ஸும், அதே வந்து ஜெனரல் அவேர்னஸ்னா பெர் கொஸ்டின் பேப்பர் 40 கொஸ்டின்ஸ். ஸோ 1880 கொஸ்டின்ஸ் அவைலபிளா இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்மே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அவைலபிளா இருக்கும். அந்த பிடிஎஃப் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஹார்ட் டூ ஈஸி கொஸ்டின் வைஸ் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கிறதே டஃப்பான கொஸ்டின் அந்த மாரி அடுத்தடுத்த லெவல்ல லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஈஸி கொஸ்டின் அந்த மாரி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெலகிராம் சேனல்லே அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க டெலகிராம் சேனல் அண்ட் தென் டெலகிராம் குரூப்க்கான லிங்க் இருக்கும். அதுல டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க இத எடுத்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கான சிலபஸ் பார்க்கலாம். இது அப்படியே பேஸ்ட் ஆன் ஆர்ஆர்பி என்டிபிசி 2024ல எக்ஸாம்ல கேட்ட டாபிக்ஸ் பிளஸ் என்னென்ன டாபிக்ல இருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அனலாஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து 205 கொஸ்டின்ஸும், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ல இருந்து 94 கொஸ்டின்ஸ், அண்ட் தென் கோடிங் அண்ட் டீகோடிங்ல இருந்து 258 கொஸ்டின்ஸ், பிளட் ரிலேஷன்ல இருந்து 47 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல இருந்து 136 கொஸ்டின்ஸ், சீரியஸ் டெஸ்ட்ல இருந்து 249 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ் அண்ட் மிஸ்ஸிங் நம்பர்ஸ்ல இருந்து 13 கொஸ்டின்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து ஒரு 6 கொஸ்டின்ஸும், பசில்ஸ் 108 கொஸ்டின்ஸும், நம்பர் பசில்ஸ் 56 கொஸ்டின்ஸ், ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ல இருந்து 32 கொஸ்டின்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து 94 கொஸ்டின்ஸ், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ல இருந்து 41 கொஸ்டின்ஸ், வென் டயக்ராம்ல இருந்து 6 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 14 டாபிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி 2024ல வந்து கேட்டிருக்கக்கூடிய டாபிக்ஸ். நெக்ஸ்ட் இந்த ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ்க்கு ரீசனிங் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாபிக்ஸ்க்கு எல்லாமே நீங்க வந்து பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்லே அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு 3 வீடியோஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த 3 வீடியோஸ் வந்து பார்த்துருங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல ஹார்ட் டு ஈஸி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 258 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டஃப்பான கொஸ்டினா இருக்கும். அதே லாஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கும்போது ஈஸியான கொஸ்டினா இருக்கும். ஸோ இப்போதான் ஒரு பிகினரா நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க லாஸ்ட் கொஸ்டின்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. இல்ல நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க, நீங்க டஃப்பான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸுமே உங்களுக்கு வீடியோஸ் அவைலபிளா இருக்கும். டைரக்ஷன் அப்படின்னா இதுல ஒரு 3 வீடியோஸ் அண்ட் தென் பிளட் ரிலேஷன்ல இதுல ஒரு 3 வீடியோஸ் இருக்கும். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினுமே கவர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கும்போது நம்பர் சிஸ்டம்ல இருந்து 193 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருந்து 49 கொஸ்டின், பெர்சன்டேஜ்ல இருந்து 101 கொஸ்டின், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து 138 கொஸ்டின், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து 124 கொஸ்டின், டிஸ்கவுண்ட்ல இருந்து 17 கொஸ்டின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 90 கொஸ்டின்ஸ், டிஸ்டன்ஸ் டைம் ஸ்பீட்ல இருந்து உங்களுக்கு 53 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து 35 கொஸ்டின்ஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல இருந்து 59 கொஸ்டின், பார்ட்னர்ஷிப்ல இருந்து 11 கொஸ்டின்ஸ், அண்ட் தென் ஆவரேஜ்ல இருந்து 99 கொஸ்டின், மென்சுரேஷன்ல இருந்து 112 கொஸ்டின்ஸ், அண்ட் தென் ஜியோமெட்ரி அண்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரில இருந்து 87 கொஸ்டின்ஸ், ட்ரிக்னாமெட்ரில இருந்து 33 கொஸ்டின்ஸ், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ், நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்ல இருந்து 133 கொஸ்டின், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து 89 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மேக்ஸ்மே ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கான்செப்ட் வந்து இப்போ கவர் பண்ணுங்க. ஸோ அது கவர் பண்றதுக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சில டாபிக்ஸ்க்கு மட்டுமே வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதாவது வேதிக் மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ்க்கு வீடியோஸ் இருக்கு, ஆவரேஜ்க்கு ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜ்க்கு வந்து வீடியோஸ் இருக்கு, அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து இப்போதான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டாபிக்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோஸ் போடுவோம். நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு அந்த டாபிக்ஸ் கவர் பண்ணுங்க. ஆர் அதர் சோர்சஸ்ல இருந்துமே கூட நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கான்செப்ட் ஃபுல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல ஹார்ட் டு ஈஸி கொஸ்டின் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஈஸில இருந்து ஒவ்வொரு கொஸ்டினா சால்வ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கு இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 எக்ஸாம் பேஸ் பண்ணி சிலபஸ் பார்க்கலாம். அதாவது ஹிஸ்டரி அப்படிங்கும்போது உங்களுக்கு 269 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ஜியோகிராஃபில 201 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, பாலிட்டியில 242 கொஸ்டின்ஸ், எக்கனாமிக்ஸ்ல இருந்து 149 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, பிசிக்ஸ்ல இருந்து 33 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரியில இருந்து
52 கொஸ்டின்ஸ், பயாலஜிலேருந்து 54 கொஸ்டின்ஸ் அண்ட் தென் கம்ப்யூட்டர்லேருந்து 235 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து 26 கொஸ்டின்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்லேருந்து 32 கொஸ்டின்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து 74 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அவார்ட் அண்ட் ஹானர்லேருந்து 46 கொஸ்டின்ஸும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக 55 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மியூசிக் அண்ட் டான்ஸ் ரிலேட்டடாக 34 கொஸ்டின்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக 35 கொஸ்டின்ஸ், ஃபேமஸ் பர்சனாலிட்டி ரிலேட்டடாக 26 கொஸ்டின்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடாக 42 கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 271 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கான டாபிக்ஸ் சிலபஸ். நெக்ஸ்ட் இந்த மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கான பெஸ்ட் புக்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங்க்கு வீடியோஸ் பார்த்துருவீங்க. வீடியோஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணும்போது 2024 கேட்ட கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் ஹார்ட் டு ஈஸி கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் அவைலபிளா இருக்கும். ஸோ இனிஷியலா எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் அதோட ஒரு சொல்யூஷன் இருந்தா சால்வ் பண்றதுக்கு அண்ட் தென் தெரியலங்கும் போது நீங்க அந்த சொல்யூஷன் பார்த்து நீங்க லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பினாக்கலோட ரயில்வே ரீசனிங் புக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ்க்குமே நீங்க எல்லா டாபிக்ஸ்க்குமே வந்து கான்செப்ட் கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஹார்ட் டு ஈஸி கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, ஸோ நீங்க சொல்யூஷன் பார்த்துமே லேர்ன் பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கும் போது நீங்க பினாக்கலோட ரயில்வே மேக்ஸ் புக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த பிடிஎஃப் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கும்போது பர்மரோட எஸ்எஸ்சி ஃபேட்மேன் புக் இருக்கு. இந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ண ஒரு தியரி புக்கு தான் இந்த பர்மர் புக்கு. ஸோ நீங்க இதை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அரிஹண்ட் என்சிஆர்டி புக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ்க்குன்னு சொல்லி தனித்தனியா புக்ஸ் இருக்கு. நீங்க இந்த புக்ஸுமே யூஸ் பண்ணி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த அரிஹண்ட் என்சிஆர்டி புக்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல்லே அவைலபிளா இருக்கு. நீங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் பர்மரோட புக்குமே நம்ம டெலகிராம் சேனல்லே அவைலபிளா இருக்கு. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது டெலகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா இண்டோலாகஸ்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு. அந்த சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு மந்த் வைஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அது இல்லாம டாபிக் வைஸ் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தனியா, அப்பாயின்மெண்ட்ஸ் தனியா, அந்த மாதிரி டாபிக் வைஸ்மே உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ஸ் அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் அடிஷ்னல் டிப்ஸ் பார்க்கலாம். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வீடியோஸ் பாருங்க. வீடியோஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸ் பினாக்கல் புக் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு புக்லேயே சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணுங்க. அதை சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 கிராஜுவேட் லெவலில் உங்களுக்கு 47 கொஸ்டின் பேப்பர்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ அதனுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து ஆர்ஆர்பி என்டிபிசி 2024ல அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து 7th ஆகஸ்ட்ல இருந்து 9th செப்டம்பர் வரைக்கும் நடந்தது. இதுல உங்களுக்கு ஒரு 57 கொஸ்டின் பேப்பர்ஸ் அவைலபிளா இருக்கும். இதுலயுமே உங்களுக்கு ஹார்ட் டு ஈஸி கொஸ்டின்ஸ், டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம் தனியா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியா, அண்ட் தென் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் தனியா, இந்த மாதிரி ஹார்ட் டு ஈஸி கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப்ஸுமே நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க எக்ஸாம்ஸ் போறீங்க, இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 எக்ஸாம்ஸ்க்கு போறீங்கன்னா அதுக்கு முன்னால ஆர்ஆர்பி என்டிபிசி 2024ஓட கிராஜுவேட் லெவல் அண்ட் தென் அண்டர் கிராஜுவேட் லெவலோட இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க சால்வ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஜிஎஸ்ங்கும் போது நீங்க எல்லா ஹிஸ்டரினா ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா அந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸுமே ஒரு டைம் நீங்க படிச்சிருக்கணும். ஸோ நீங்க படிச்ச கொஸ்டினுக்கு உங்களால இங்க ஜிஎஸ்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் வச்சு ஆன்சர் பண்ண முடியுதா, ஆர் நீங்க கவர் பண்ணாத ஏதாவது டாபிக்ஸ் இருந்தா அதை போய் கவர் பண்ணுங்க. இல்லைன்னா என்ன டாபிக்ஸ்ல இருந்து, அதாவது எந்த பார்ட்ல இருந்து எந்த ஏரியால இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருதோ அதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த மாதிரி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த வீடியோல ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 எக்ஸாம்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, சிலபஸ் அண்ட் தென் வந்து புக்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.